வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் 2026 வந்திருக்க முக்கியமான தகவல்கள். ஸோ டிஎன்எஸ்டிசியில் 2026 நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில விதிமுறைகளை பின்பற்றணுங்க. ஸோ வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 17 முதல் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் 25,000 நபர்களை எடுக்கிறாங்க. அந்தந்த பணிமனைகள் மூலமாக சிஎல் கான்டாக்ட், அந்த சிஎலுடைய நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சி உங்கள் பணிமனையில் அணுகி இந்த டிரைவர் மற்றும் கண்டக்டர் வேலை வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஆகஸ்ட் மாதம் 17 இது ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு பணிமனையிலுமே பார்த்திங்கன்னா 1000 to 2000 நபர்கள் வர ஆட்களை எடுக்கிறாங்க டிரைவர் கண்டக்டராக. ஸோ தமிழக அரசு பார்த்திங்கன்னா விரைவில் மகளிருக்கு உண்டான வெற்றி பயணம், ஸோ இந்த வெற்றி பயணம் திட்டத்தை தொடங்கிறது இருக்கிறதுனால இப்போ இந்த மாதிரி பேருந்துகளில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பற்றாக்குறையை அறவே ஒழிக்கிறதுக்கு இதை செஞ்சுருக்காங்க. ஏன்னா தற்சமயம் பார்த்திங்கன்னா தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை அதிகளவு எடுத்தால் மட்டும்தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்றது இப்போ தெரிஞ்சிருக்கு. ஏன்னா டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் டிசிசியோடைய நியமனங்கள் சென்ற ஆண்டிலிருந்தே மந்தமான நிலையில் தான் இருக்குது. டிசிசியோடைய நியமனங்களில் கிட்டத்தட்ட பகுதி அளவு இன்னொரு 850 பேருக்கு இன்னும் வாய்ப்பே இல்லை, இன்னும் போஸ்டிங்கே போடாமல் இருக்கிற விஷயமும் நமக்கு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் மாபெரும் அறிவிப்பை வெளியிட இருக்கார். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி மகளிருடைய வெற்றி பயணம் திட்டம். ஸோ இந்த வெற்றி பயணம் திட்டம் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 30 செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா செப்டம்பர் 5 ஸோ ஆசிரியர் பிறந்த நாள் தினத்தன்று பார்த்திங்கன்னா இந்த வெற்றி பயணம் திட்டத்தை நடத்துறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. மக்களே, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் மகளிருக்கு அனைத்து பேருந்துகளிலுமே இலவசம் அப்படின்ற அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. போக்குவரத்து கழகத்தில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் ரெண்டுமே சரியாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் போக்குவரத்து கழகத்தில் பணி அமர்த்த முடியும். ஓகேங்களா? ஸோ டிரைவிங் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை ஓட்டுநர் பயிற்சி பள்ளி மூலமாக கொடுப்பாங்க. ஆனால் கண்டக்டர் லைசன்ஸ் அப்படி கொடுக்க மாட்டாங்க. அதை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் அங்கேருந்து தான் கண்டக்டர் லைசன்ஸ் இந்த ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் வாங்கிட்டு அதன் பிறகு தான் உங்களால் கண்டக்டர் லைசன்ஸை பெற முடியும். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவலாக அமையும் அப்படின்றத நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். ஸோ போக்குவரத்து கழகத்தில் 2026 புதிய நியமனங்கள், ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி புதிய நியமனங்கள். ஸோ நிரந்தர பணியாளர்கள் அப்படின்றத எடுக்க போகிறாங்க. அது பார்த்திங்கன்னா டிசிசியாக எடுக்க போகிறாங்களா இல்லை டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்களா அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் டிரைவர் தனி கண்டக்டர் தனி மட்டும்தான் எடுக்க போகிறாங்க. ஸோ டிசிசி பார்த்திங்கன்னா இல்லை, இனி டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் கண்டிப்பாக எடுக்க போகிறாங்க. ஸோ டிரைவர் கண்டக்டர் தனித்தனியாக எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஆட்களை எடுக்க போகிறாங்க. அப்படி பார்க்குறப்போ போக்குவரத்து கழகத்தில் அதிகப்படியான வேக்கன்சிஸ் நமக்கு உருவாக்கப்படும். ஸோ நீங்களும் இந்த டைமில் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.